இல்ல சிஎம் அவர்கிட்ட சொன்னா என்ன சொல்லணுமோ நீங்க சொல்லலாம். ஒன்றும் சொல் நான் போகிறேன்ப்பா. உங்களுக்கு நடந்த விஷயத்தை வந்து சார் இது பார்க்குற காவல் அதிகாரி ஒவ்வொருத்தரும் தலைமுறை அதிகாரிகள் நான் சொல்லுவேன், காவலர்கள் நான் சொல்ல மாட்டேன். என் குழந்தைக்கு அக்டோபர் 2021 இப்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் எழும்பு குழந்தை மருத்துவமனை காய்ச்சேன். அது 3 வயசுலேருந்து என் குழந்தை நெஃப்ராட்டிக் சென்டர் 3 வயசு நெஃப்ராட்டிக் சென்டர் இருப்போ அதே மருத்துவமனை தான் நான் பார்த்தேன், மருத்துவம் நான் போல. ஸோ அதே மருத்துவம் போகிறப்ப இவங்க கூட மாத்திரை மருந்து விளையாத காலர் ஏற்பட்டுச்சு. போகிறப்ப இவங்க பண்ணுறாங்க கிளாட்னு சொல்லி தப்பா கிடையாது. ப்ரிவென்ஷன் ஆஃப் கிளாட்டேஷன் கிளாட்டுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து கிளாக்சின் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தா என் குழந்தை காலை காப்பாற்றுது. இவன் அரிப்புல பாரு கிளாட்னு ஒன்று எந்த ஸ்கேன் எடுக்கல, நோ ஸ்கேன் எதுவும் இல்லை. கிளாட்டேஷன் மருந்து எடுக்கிறாங்க. கிளாட்டேஷன் மருந்து எடுத்தோன்னே என் குழந்தைக்கு உள்ள ரத்தம் கெட்டு போச்சு. அதுக்கான மருந்து இல்லை, ரத்தம் கெட்டு போச்சு. அந்த அரிப்புல பார்த்து வந்து கருப்பாக அது பண்ணிட்டாங்க. அதை பண்ணிட்டு பிறகு குழந்தைக்கு இதனால ஒரு ஃபிக்ஸ் ஒன்று இது வந்து மூலக்காய்ச்சல் கருதி மூலக்காய்ச்சல் மருந்து ஏற்றி கால் பாட்டும் கருப்பாயிருக்கு. நல்லா அந்த கைகால் வந்தாய் பிளாட் ஆகி போத கம்மல் குழந்தை உள்ள சேர்க்க 26 கிலோ வெளியிடப்போ 14 கிலோ. சார் அக்டோபர் 21 ஜனவரி 7 உள்ளதாங்க. 3 மாசம் அதே ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நோ ஃபீவர், எந்த ஒரு இதுவும் இல்லை. ஃபீவர் வச்சு சும்மா ஒரு நமக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு சிகிச்சை பண்ணி கொடுத்தாங்க. நான் இந்தியன் மெடிக்கல் போர்டு அப்பீல் போக தயாராக இருக்கேன். நீங்க குத்திங்க பாத்தியா, இது இயற்கை உணம், பிறவி உணம், நேச்சுரல் டிசிப்ளின் சர்டிஃபிகேட் கேன்சல் பண்ணுங்க. எந்த ஹாஸ்பிடல்ல சார்? எக்மோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடல், ராஜீவ் காந்தி ஹாஸ்பிடல் சேர்ந்து சார். ரெண்டு ஹாஸ்பிடல். இவங்க தான் கிளாட்னு சொல்லிட்டு இவங்க தான் அனுப்புறாங்க ராஜீவ் காந்தி மருத்துவமனை. உங்க குழந்தை இதே போல பாத்து நான் உருவாக்கி தரோம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தை அப்படியே இது பண்ணிட்டு 8 மாசம் ஆரம்பம். நான் இந்தியன் மெடிக்கல் போர்டு அப்பீல் போக தயாராக இருக்கேன். நீங்க குத்திங்க பாத்தியா, இது இயற்கை உணம், பிறவி உணம், நேச்சுரல் டிசிப்ளின் சர்டிஃபிகேட் கேன்சல் பண்ணுங்க. பெண் குழந்தை தெரியும், பெண் குழந்தைக்கு யார் பாதுகாப்பு தரணும்? என்ன விட்டா குழந்தை வர தர முடியுமா சார்? செய்ய முடியுமா? என் குழந்தை நான் போனதுக்கு அதுக்கப்புறம் யாரு? இல்ல சார், கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணீங்க இல்லையா, அப்பவே பாப்பா கால் எடுத்துட்டாங்க. இல்ல சார், அப்பவே கால் இருக்கு, கருப்பா இருக்கு. சோ அவங்க என்ன டிஸ்சார்ஜ் பண்ணல, இந்த கால் எடுத்து அவங்கன்றாங்க. ஒரு கோரிக்கை முதல்ல சந்திக்கணும் மட்டும் தான் நான் கேட்கறேன். வேற என்ன கேட்கறோம்? எங்களை முதல்ல சந்திக்க விட மாட்டாங்க இந்த காவல்துறை. நான் தாழ்த்தப்பட்ட வகுப்பு சேர்ந்தனால முதல்ல சந்திக்க விட மாட்டாங்க. நேத்து என்ன மாச்சு, அப்பா கூட போயிட்டு சிஎம் சந்திக்க போயிருந்தீங்க இல்லையா, அப்ப நிறைய காவல்துறை அதிகாரிகளா ஒரே பிரச்சனையா போயிட்டு இருந்தல, பயந்துட்டீங்களா நேத்து? இல்ல பயப்படல. நாங்க நார்மலா போனோம் சிஎம் பார்க்க. அவங்களே வந்து தடுக்குறாங்க. ஆனா ஏன் தடுக்குறாங்க எனக்கு தெரியல. அவங்களே வந்து தடுக்குறாங்க. அப்ப எல்லாம் ஒரு அளவு தான். அவங்களும் வந்து தடுக்குறாங்க, நானும் கத்திட்டேன். ஸோ அவங்களே எனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியும். மாசம் ஹாஸ்பிட்டல் போனோம், ஒரு மாதிரி தான் இருக்கும். அவங்க டெய்லியும் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, யூரின் செக் எடுப்பாங்க, டெய்லியும் விசிட் பண்ணோம். நல்லா தாங்கிட்டேன். 3 வயசுலேருந்து மாத்திரை போட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ என்னை மட்டும் தனியாக தான் உட்கார வைப்பாங்க. நானும் விளையாடுவேன், வேணாம் நீ விழுந்துருவேன் அப்படின்னு கிளாஸில் கூட தனியாக தான் இருப்பேன்.